மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம். மிஸ்ஸஸ் ராமனின் இனிய கணித மேத்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் மிஸ்ஸஸ் ராமன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பயிற்சி 5.1 உள்ள 5ஆம் கணக்குப்பா. இது வந்து நாற்கரத்தின் பரப்பளவு காண்க அப்படின்ற கணக்கு. நம்ம வந்து இதற்கான வீடியோ ஏற்கனவே நம்ம வெளியிட்டிருக்கோம்ப்பா. அந்த வீடியோலையுமே வந்து நம்ம ஈஸியான கேல்குலேஷன்ஸ் பயன்படுத்தி எப்படி இந்த கணக்கு செய்கிறது அப்படின்றதான் பார்த்துருப்போம். இப்போ இந்த வீடியோவில் வந்து அதை விட ஈஸியான கால்குலேஷன் பார்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரியான இன்னொரு மெத்தடில் இதே கணக்கு வந்து இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு மெல்லக்கற்கும் மாணவர்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். 5இல் 1ஆம் கணக்கு. கொடுக்கப்பட்ட புள்ளிகளை முனைகளாக கொண்ட நாற்கரத்தின் பரப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 4 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து முதல்ல இந்த புள்ளிகளை வந்து வரிசைப்படுத்தணுப்பா. எது ஏ புள்ளி எது பிசிடின்னு நமக்கு தெரியாது. நம்ம வந்து இங்கே எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச் இது மாதிரி நம்ம வரைஞ்சிட்டு இந்த XY தளத்தில் குறிச்சிட்டு ஏனா என்ன பினா என்ன சினா என்ன டினா என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் புள்ளி பாருங்க -9, -2 அப்படின்னா XHல -9க்கு நேராக OHல -2க்கு நேராக குறிக்கணும். அப்போ இங்கே வரும். அடுத்த புள்ளி வந்து -8, -4 இங்கே -8க்கு நேராக இங்கே OHல -4க்கு நேராக போரிங்கனுக்குள்ளே வரும். அடுத்த புள்ளி 2, 2 நெக்ஸ்ட் 1, -3 இப்போ இந்த 4ஐ வந்து இணைச்சிடலாம். இப்போ வந்து நம்ம 4 புள்ளிகளையும் இணைச்சிட்டோம். இதில் வந்து நம்ம எதனாலும் நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். ஏன்னு எடுத்துட்டு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் அதாவது கடிகார திசைக்கு எதிர் திசையில் பிசிடின்னு பெயர் கொடுக்கணும்ப்பா. இப்போ நம்ம நம்ம ஏன்னு எடுத்தோம் அப்படின்னா கடிகார திசைக்கு எதிர் திசையான இந்த புள்ளி வந்து பிசிடி, அதாவது கடிகாரம் வந்து எப்படி சொல்லணும், இப்படி தானே சொல்லணும். அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த மாதிரி சுழல்ற மாதிரி. இப்போ இங்கே ஏன்னா இது பி, இது சி, இது டின்னு இருக்கலாம். ஆனால் பொதுவாக ஏன்னு எடுக்கிறது முதல் கால் பகுதி, அதாவது எங்கே எக்ஸின் மதிப்பும் ஒய்யின் மதிப்பும் ப்ளஸ்ஸாக இருக்கும் அது முதல் கால் பகுதிப்பா. அதுக்கு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில், அதாவது இது முதலாம் கால் பகுதினா இது 2ஆம் 3ஆம் 4ஆம் கால் பகுதிகளாக கருதப்படும். நம்ம வந்து அந்த முதல் கால் பகுதியில் தான் எப்போயும் ஏன்னு எடுத்துக்கணும். ஏன்னு எடுத்துட்டு அப்படியே ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் கடிகார திசைக்கு எதிர் திசையில் பிசிடின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த புள்ளியை பி, இதை சி, இதை டி அப்படின்னு எடுத்துருக்கோம். இந்த 4 புள்ளியும் எழுதிக்கலாம் கீழே. இந்த வருஷப்படி தான்ப்பா வச்சு நம்ம நாற்கரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி x1 y1 x2 y2 குறிச்சிடலாம். எப்பயுமே ஒரு புள்ளி அப்படின்னா அதில் உள்ள முதல் நம்பர் வந்து எக்ஸின் மதிப்பை குறிக்கும், 2வது நம்பர் வந்து ஒய்யின் மதிப்பை குறிக்கும். இங்கே நிறையா புள்ளிகள் இருக்கிறனால நம்ம வந்து x1 y1 x2 y2 x3 y3 x4 y4ன்னு பேரிட்டுக்கலாம். இப்போ நாற்கரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா எழுதிடலாம். இந்த ஃபார்முலா வந்து நம்ம புக்கில் இல்லைப்பா. ஆனால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா நம்ம ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணிடலாம். அதனால் இந்த ஃபார்முலா படி எப்படி நாற்கரத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிறது அப்படின்றது பார்ப்போம். அதுக்கு x - x x - x இது மாதிரி எழுதிக்கோங்க. இங்கே வந்து y - y y - y இது மாதிரி எழுதிட்டு இதை பிராக்கெட் கிடையாதுப்பா, இதுக்கு பேர் டிட்டர்மினன்ட். முன்னாடி மறக்காமல் 1/2 போட்டுக்கோங்க. நாற்கரத்தின் பரப்பில் 1/2 இந்த குறியீடு வந்து டிட்டர்மினன்ட், அதாவது அணிக்கோவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். அது வந்து 11th இதை பற்றி படிப்பீங்க. இது வந்து இந்த மாதிரி கோடு போடணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இது பிராக்கெட் கிடையாது. x - x x - x y - y y - y இது மாதிரி எழுதிட்டு அப்படியே 1 2 3 போட்டுருங்க. இங்கே 1 2 3 4 அதே மாதிரி இங்கே 1 2 3 4. அப்போ இந்த ஃபார்முலா என்னன்னா x1 - x3 y1 - y3 x2 - x4 y2 - y4 இதான்ப்பா ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் பிரதிக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக விடை கிடச்சிரும். இப்போ x1 - x3 அப்படின்னா இங்கே தான் நம்ம குறிச்சிருக்கோம்ல, x1 மதிப்பு 2 மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் x3 மதிப்பு -8, நெக்ஸ்ட் x2 - x4 x2 மதிப்பு -9 மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ், x4 மதிப்பு 1, நெக்ஸ்ட் y1 - y3 y1 மதிப்பு 2 மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிறோம். y3 மதிப்பு -4. அடுத்தது y2 - y4 y2 மதிப்பு -2 ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கனால நம்மளும் மைனஸ் போட்டுக்கிறோம். y4 மதிப்பு -3. அவ்வளோதான். இப்போ குறியீட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ கழிச்சோ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம்.
2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்னா ப்ளஸ்ன்னு ஆகுமா? அப்போ 2 + 8னா 10. இங்கே அதே மாதிரி தான் 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4. 2 + 4னா 6. -9 -1 அப்படின்னா ஒரே குறியீடாக இருக்குது. அப்போ கூட்டி அதே குறியீடு போடுவோம். அதனால் அதுவும் -10ன்னு ஆகும். -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ்னால் ப்ளஸ். இப்போ -2 + 3 அப்படின்னா +1 அப்படின்னு கிடைக்குமா? இந்த மாதிரி டிட்டர்மினன்ட் சிம்பிள் தான்ப்பா போடணும். அதாவது இது மாதிரி கோடு போடுங்க, ப்ராக்கெட்டாக போடாமல். நெக்ஸ்ட் அரைன்ட்டு. இப்போ இந்த அணிக்கோவையை எப்படி நீக்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, இது ரெண்டையும் குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க, மைனஸ் போட்டு இது ரெண்டையும் குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க, அவ்வளோதான். அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கோ அதை வச்சு முதல்ல அதுக்கு எதிரே உள்ள எண்ணோட பெருக்கிடுங்க. அப்போ இங்கே வந்து நம்ம ப்ராக்கெட் போட்டுக்கலாம். 1 10 10 மைனஸ் இதை ரெண்டையும் பெருக்கிடுங்க. -10 × 6னா -60 அப்படின்னு கிடைக்குமா? இப்போ 2 குறியீடு பக்கத்தில் வரக்கூடாது, அதனால் ப்ராக்கெட் போட்டுக்கிறோம். இங்கே ஆரம்பித்த ப்ராக்கெட்டை கொண்டு வந்து முடிச்சிருங்க. இப்போ அரை இன்ட்டு 10 மைனஸ் இன்ட்டு மைனஸ்னால் ப்ளஸ் தானே. இப்போ 10 + 60 அப்படின்னா 70ன்னு வரும். அரை இன்ட்டு 70, அரைனா பாதி. 70ல் பாதி எவ்வளவு? 35. நீங்கள் இதை கேன்சல் பண்ண தரனா கேன்சல் பண்ணுங்கள், இல்லை 70ல் பாதி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. இவ்வளவு சதுர அலகுகள். இதான்ப்பா நாற்கரத்தின் பரப்பளவு. இந்த மாதிரி நம்ம ஈஸியாக செய்யலாம். எக்ஸாமில் இந்த ஃபார்முலா பயன்படுத்தினா மார்க் கொடுப்பாங்களா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நாற்கரத்தின் பரப்பளவுன்னு போட்டு நமக்கு புக்கில் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற ஃபார்முலாவை நீங்கள் வேணால் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுக்கு கீழே இந்த மெத்தடில் செய்யலாம், மார்க்கு எதுவும் குறைக்க மாட்டாங்க. இப்போ நாற்கரத்தின் பரப்பு அரை இன்ட்டு நமக்கு புக்கில் வந்து இந்த மெத்தட் இருக்கும். x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 மறுபடியும் x1 y1 சதுர அலகுகள். இது மாதிரி நமக்கு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்முலா எழுதிட்டு கூட நீங்கள் கீழே இது மாதிரி செய்யுங்க. இந்த ஃபார்முலாவில் மறக்காமல் அம்புக்குறி போட்டுருங்கப்பா. தான்ப்பா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து 5ல் 1ஆம் கணக்கு தான். 5ல் 2ஆம் கணக்கும் செஞ்சிடலாம் வாங்க. 5ல் 2ஆம் கணக்கு, இதுவும் வந்து நாற்கரத்தின் பரப்பளவு காண்க அந்த கணக்கு தான்ப்பா. இங்கே 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம இந்த XY தளத்தில் குறித்து ஏனா என்ன, பினா என்ன, சினா என்ன, டினா என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். -9,0 அப்படின்னா இங்கனுக்குள்ளே வரும். -8,6 அப்படின்னா இங்கே X அச்சில் 8க்கு -8க்கு நேராக, Y அச்சில் 6க்கு நேராக அப்படின்னா ஒரு இங்கனுக்குள்ளே வரும். நெக்ஸ்ட் -1, -2. இப்போ -1க்கு நேராக, இங்கே -2க்கு நேராக. நெக்ஸ்ட் -6, -3. X அச்சில் -6, Y அச்சில் -3. இந்த மாதிரி கிடைக்கும்பா. இப்போ இது எல்லாத்தையும் இணைச்சிடலாம். நம்ம இணைச்சிட்டோம்ப்பா. நம்ம போன கணக்கில் பார்த்த மாதிரி முதலாம் கால்பகுதியில் இருக்கிற புள்ளியை நம்ம ஏன்னு எடுத்துக்கணும். முதலாம் கால்பகுதியில் எந்த புள்ளிகள் இல்லாதனால நம்ம இரண்டாம் கால்பகுதியில் உள்ள புள்ளியை ஏன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன், அதாவது கடிகார திசைக்கு எதிர் திசையில் BCDன்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த புள்ளி தான் B, இது C, இது D. கீழே வரிசை எடுத்து எழுதிட்டு வந்துடலாம். இந்த புள்ளிகளுக்கு வந்து x1 y1 x2 y2 பெயரிட்டுலாம்ப்பா. இப்போ நாற்கரத்தின் பரப்பளவு ஃபார்முலா எழுதிட்டு செஞ்சிடலாம். உங்களுக்கு வந்து புக்கில் இருக்கிற மெத்தட் படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கும் நம்ம சேனலில் வீடியோ இருக்குப்பா. அந்த வீடியோ வேணாலும் ரெஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து முற்றிலும் மெல்ல கற்கும் மாணவர்களுக்காக. இது வந்து ஈஸியான கால்குலேஷன் கொண்ட ஃபார்முலா. இதில் ஃபார்முலாவுக்கு முன்னாடி அரை கண்டிப்பாக எழுதிக்கோங்க. 1/2ன்னு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டிட்டர்மினன்ட் சிம்பிள் கோடு மட்டும் போட்டுக்கோங்க. x - x x - x அப்படி எழுதிக்கோங்க. கொஞ்சம் தள்ளி y - y y - y அப்படி எழுதிட்டு இந்த டிட்டர்மினண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இங்கே 1 2 3 4, அதே மாதிரி இங்கே 1 கீழே 2 3 4. இவ்வளோ தான்ப்பா ஃபார்முலா. இதில் அப்படியே நேருக்கு நேராக பிரதியிட வேண்டியதான். x1 என்ன இருக்குது பாருங்கள், -8ன்னு இருக்கா, அதை போட்டுக்கோங்க. ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது, அதனால் -x3 வந்து -6 கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்கோங்க. கீழே பாருங்கள் x2 - x4. இல்லை இந்த சைடு பிரதியிட்டு கூட மொத்தமாக கீழே வரலாம். x2ஓட மதிப்பு வந்து -9, இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ். x4ஓட மதிப்பு வந்து -1. அடுத்து y1 பாருங்கள். y1 மதிப்பு 6, மைனஸ் இருக்கிறனால மைனஸ். y3ஓட மதிப்பு -3. நெக்ஸ்ட்டு y2ஓட மதிப்பு 0, ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கனால மைனஸ் போட்டுக்கிறோம். y4ஓட மதிப்பு -2. இங்கே அணிக்கோவை டிட்டர்மினண்ட்டோட குறியீடை போட்டு முடிச்சிருங்க.
நெக்ஸ்ட் அரை இன்ட்டு -8 மைனஸ் இன்ட்டு மைனஸ்னால் ப்ளஸ்ப்பா. அப்போ -8 + 6 அப்படின்னா -2 என்று கிடைக்கும். -9 மைனஸ் இன்ட்டு மைனஸ்னால் +1. இப்போ -9 + 1 அப்படின்னா -8 அப்படின்னு கிடைக்கும். 6 மைனஸ் இன்ட்டு மைனஸ்னால் +3. 6 + 3 அப்படின்னா 9. 0 மைனஸ் இன்ட்டு மைனஸ்னால் +2 ஈக்குவல் டு அரை இன்ட்டு இந்த டிட்டர்மினண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அப்படியே குறுக்கு பெருக்கல் பண்ணிடுங்கப்பா. அவ்வளோதான். ரெண்டே குறுக்கு பெருக்கல் பண்ணிட்டீங்கன்னா இந்த கோடு மாதிரி போட்டுக்கோம் பார்த்தீங்களா, அந்த குறியீடு மாதிரி பிராக்கெட் போட்டுக்கலாம். எது ஃபர்ஸ்ட் நம்பரோ அதையே ஃபஸ்ட்டு குறுக்க பெருக்கிடுங்க. -2 இன்ட்டு -2 அப்படின்னா -4ன்னு கிடைக்குமா. இதுக்கு வந்து ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிக்கலாம். அடுத்து மைனஸ் போட்டுட்டு தான் அடுத்த குறுக்கு பெருக்கலுக்கு வரணும். சரிங்களா. ஒரு நம்பரை குறுக்கு பெருக்கல் பண்ணிட்டீங்கன்னா மைனஸ் போட்டுட்டு அடுத்த குறுக்கு பெருக்கலுக்கு வாங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -8 9 72. ரெண்டு குறியீடு பக்கத்தில் வரக்கூடாது, அதனால் ப்ராக்கெட் போட்டுக்கிறோம். ஈக்குவல் டு அரை இன்ட்டு -4 மைனஸ் இன்ட்டு மைனஸ்னால் +72. இப்போ -4 + 72 அப்படின்னா +68 அப்படின்னு ஆகுமா. அப்போ அரை இன்ட்டு 68. இப்போ 68ஓட பாதி 34. அவ்வளோதான் சதுர அலகுகள். உங்களுக்கு இந்த கணக்குக்கு வந்து ஃபுல் மார்க் தருவாங்களா இல்லையான்னு உங்களுக்கு ஒருவேளை டவுட் இருந்தது அப்படின்னா இந்த ஃபார்முலா எழுதுறதுக்கு மேலே நமக்கு புக்கில் இருக்கிற ஃபார்முலாவை கூட எழுதிக்கோங்கப்பா. நம்ம முதல் கணக்கில் நம்ம எழுதியிருந்தோம்ல, இந்த ஃபார்முலாவை கூட எழுதிக்கோங்க. அப்போ ஃபார்முலாவுக்குரிய மார்க் வந்து நமக்கு குறைக்க மாட்டாங்க, கொடுத்துருவாங்க. இது ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாடலில் இன்னொரு எடுத்துக்காட்டு கணக்கு இருக்குது நமக்கு, அதுவும் முக்கியமான கணக்கு தான், அதையும் சேர்த்து பார்த்துடலாம். எடுத்துக்காட்டு 5.6 8,6 5,11 -5,12 மற்றும் -4,3 ஆகிய புள்ளிகளை முனைகளாக கொண்ட நாற்கரத்தின் பரப்பு காண்கன்னு சொல்லியிருக்காங்க. எப்பயுமே என்ன புள்ளி கொடுத்துருந்தாலும் இது மாதிரி XH OH வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு புள்ளிகளை குறித்து வரிசைப்படுத்திட்டு நம்ம அது கீழே கால்குலேஷன் பண்ணலாம். இப்போ வந்து புள்ளிகளை வரிசையாக குறிச்சிடலாம்ப்பா. 8,6 XHல 8க்கு நேராக, OHல 6க்கு நேராக. அப்போ ஒரு இங்கனுக்குள்ளே வரும். நெக்ஸ்ட் 5,11 XHல 5க்கு நேராக, OHல 11க்கு நேராக. 5,11. நெக்ஸ்ட் -5,12 -5 இங்கே இருக்குது. -5,12னா ஒரு இங்கனுக்குள்ளே வரும். நெக்ஸ்ட் -4,3 -4க்கு நேராக, இங்கே 3க்கு நேராக. இப்போ இது எல்லாத்தையும் இணைச்சிடலாம்ப்பா. நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்ப்பா. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி முதலாம் கால்பகுதியில் இருக்கிற புள்ளிகளுக்கு தான் முதலாம் கால்பகுதியில் இருக்கிற புள்ளியை தான் நம்ம ஏன் குறிக்கணும். முதலாம் கால்பகுதியில் இது மாதிரி 2 புள்ளி இருந்ததுன்னா ஒரு புள்ளிக்கு ஏன் கொடுத்துருங்க. அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அடுத்த புள்ளிக்கு B, இது C, இது D, இது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ புள்ளிகளை வரிசையாக எழுதிக்கலாம். கீழே நம்ம புள்ளிகள் எல்லாத்தையும் வரிசையாக எழுதிட்டோம்ப்பா. இப்போ வந்து x1 y1 x2 y2 பெயரிட்டுக்கலாம். இப்போ நாற்கரத்தின் பரப்பளவு வந்து கண்டுபிடிச்சிடலாம். நாற்கரத்தின் பரப்பளவு ஃபார்முலா வந்து அரை இன்ட்டு, இது வந்து டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணி எழுதுகிற ஃபார்முலாப்பா. இது புக்கில் இல்லை, நம்மளாக தான் எழுதுகிறோம். இதை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். x மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. இங்கே கொஞ்சம் தள்ளி y மைனஸ் y அப்படி போட்டு இந்த டிட்டர்மினன்ட் குறி இது மட்டும் நீங்கள் மறக்காமல் ப்ராக்கெட் போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி கோடு தான் போடணும். சரிங்களா. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே இங்கே கீழே 1 2 3 4, இங்கே அதே மாதிரி 1 2 3 4 இது மாதிரி எழுதிக்கோங்க. எழுதிட்டு அரை இன்ட்டு, இப்போ இந்த ஃபார்முலாவில் x1 x3 x2 x4 இந்த மதிப்புகள் எல்லாத்தையும் பிரதியிடலாம். x1இன் மதிப்பு 8, அடுத்து ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கனால மைனஸ். நெக்ஸ்ட்டு x3இன் மதிப்பு -5, 2 குறியீடு பக்கத்தில் வரக்கூடாது, அதனால் ப்ராக்கெட் போட்டுக்கலாம். x2ஓட மதிப்பு 5, ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கிறனால மைனஸ். x4ஓட மதிப்பு -4, இங்கே 2 குறியீடு பக்கத்தில் வரக்கூடாது, அதனால் ப்ராக்கெட் போட்டுக்கலாம். y1 மைனஸ் y3, y1ஓட மதிப்பு 6, மைனஸ் இருக்கிறனால மைனஸ். y3ஓட மதிப்பு 12, கீழே y2 11, மைனஸ் இருக்கிறனால மைனஸ் போட்டுக்கிறோம். y4இன் மதிப்பு 3. இப்போ அப்படியே கால்குலேட் பண்ணிடுங்க. டிட்டர்மினன்ட் 8 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5, 8 + 5 அப்படின்னா 13, 6 - 12 அப்படின்னா -6,
5 மைனஸ் இன்ட்டு மைனஸ்னால் ப்ளஸ்ன்னு அர்த்தம்ப்பா. அப்போ 5 + 4 9, 11 - 3 அப்படின்னா 8 ஈக்குவல் டு அரை இன்ட்டு. இப்போ இந்த டிட்டர்மினண்ட்டை எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்னா, இது 2 நம்பர் குறுக்கு பெருக்கல் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா இந்த டிட்டர்மினண்ட், இந்த குறியீடு வந்து அணிக்கோவைப்பா தமிழில், இங்கிலீஷ்லனா டிட்டர்மினண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குறியீடு வந்து நீங்கள் ப்ராக்கெட் கிடச்சிரும். இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ண போகிறோம், அதனால் நம்ம ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எது ஃபஸ்ட் நம்பரோ அதையும் அதுக்கு எதிரே உள்ள நம்பரையும் அப்படியே பெருக்கிடுங்க. அப்படியே பெருக்கிடலாம் பாருங்களேன். 3 × 24, மீதி 2 இருக்கும். 1 8, 8 2 10, 13 8 104ன்னு தெரியும்னா எழுதிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே பெருக்கி எழுதிக்கலாம். ஒரு குறுக்கு பெருக்கல் முடிச்சிட்டிங்கன்னா மைனஸ் போட்டுட்டு தான் அடுத்த குறுக்கு பெருக்கலுக்கு வரணும், சரிங்களா? மைனஸ் போட்டு அடுத்து இந்த 2 நம்பரை பெருக்கணும் அப்படின்னா அதை பற்றி குறியீடை ஃபஸ்ட்டு பெருக்கிடுங்க, அப்புறமா அந்த எண்களை பெருக்கலாம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 9 6 54, 2 குறியீடு பக்கத்தில் வரக்கூடாது, அதனால் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு அரை இன்ட்டு 104 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 54, 104 54 158 அப்படின்னு கிடைக்குமா? இப்போ அரை இன்ட்டு 158, 158ஓட பாதி. இல்லை அடிக்க தெரியும்னா அடித்து எழுதுங்க. அடித்தோம் அப்படின்னா 1 2 7 2 14ன்னு வரும்பா. மிச்சம் 1, அந்த 1 இங்கே பக்கத்தில் 8க்கு முன்னாடி சேர்த்துக்கணும், அப்போ 18ன்னு ஆகும். 2ஆம் வாய்ப்பாடு 18 வரைக்கும் சொன்னீங்கன்னா 9 2 18, அதாவது 79 சதுர அலகுகள். அவ்வளோதான்ப்பா, நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். நாற்கரத்தின் பரப்பளவு கணக்குகள் 3யுமேவும் இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை எக்ஸாமில் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை புக்கில் கொடுத்துருக்க ஃபார்முலா எழுதலாம் மார்க் வரப்பாங்களா, ஃபார்முலாக்குரிய மார்க்குன்னு தோணுச்சுன்னா இந்த இடத்துல அதான் பாருங்கள், நான் கொஞ்சம் கேப் விட்டு தான் நான் செஞ்சுருந்தேன். நீங்கள் இதே மாதிரி பரீட்சையில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு செஞ்சுட்டு இங்கே வந்து நமக்கு புக்கில் என்ன ஃபார்முலா கொடுத்துருந்தாங்களோ அதை எழுதிக்கோங்க. அரை இன்ட்டு x1 y1, x2 y2, x3 y3, x4 y4, x1 y1 சதுர அலகுகள். இந்த ஃபார்முலா தான், இந்த ஃபார்முலா எழுதினீங்கனாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். இல்லை டீச்சர்ஸ் வந்து இன்னொரு லென்த்தியான ஃபார்முலா ஒரு ஃபார்முலா எழுதி போட்டு அதன்படி சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபார்முலா கூட நீங்கள் எழுதிக்கோங்க. எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி கணக்கு செய்கிறதுன்றதும் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கலாம். எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. நன்றி மாணவர்களே.